அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் அமரும் சனியின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? லாப சனி மிக வலுவாக அமர்வதால் 95% நன்மையை பெறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்? ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் 2026 2028 முடியும் வரை மிக சிறப்பான வலுவான மாற்றத்தை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீனராசி சனி பகவானுக்கு சம வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் சம வீடாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சமபலம் பொருந்திய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால் சனி பகவான் மிக வலுவாக கோடீஸ்வர யோகத்தை தனது சஞ்சார அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சில மாற்றங்களை தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கும் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ஒரே இரவில் அதீத சோகத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜென்ம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் வலம் வரும்போது சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த 6 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் தேவை. 1, 12, 2 ஆகிய இடங்களும் 4, 7, 8 ஆகிய இடங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக சனி பகவான் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் முதன்மையாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு அற்புதமாக கிடைக்கிறது. அதைவிட முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9 அமர்கிறாருங்க சனி பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை உண்டு. 99 அல்ல 100% சிரமங்கள் குறைந்து நன்மை என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனி பகவானின் அமைப்பு அஷ்டம சனி முழுமையாக விலகி அற்புதமான வளர்ச்சியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 95% நன்மையை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை விட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் பெறுகிறார். துலாம் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகத்தில் அமருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மை உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் 95% நன்மையும் உண்டு. அதே போன்று லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல மடங்கு லாபம் உயரும். ஒரே இரவில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் பாத சனியாக அமருவதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதால் 80% நன்மை. இனி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதே போன்று அடுத்த
அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகசனி என்றாலும் அர்த்தாஷ்டக சனி என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. சற்று தடுமாற்றமும் தவறான பழக்கங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும், மற்ற அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 7.5 சனி துவங்குகிறதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 50% நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கண்டச்சனியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 55% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த இரு மற்ற ராசிக்காரர்களை விட இந்த இரு ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி மீன ராசி இரண்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கும் ஜென்ம சனியாக மீன ராசிக்கும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரலாம். உறவுகளுக்கிடையே பல நெருக்கடி வரலாம். எனவே பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரரும் மற்றும் சிம்ம ராசிக்காரரும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் என்பதை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது ராசிக்கு எவ்வளவு சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல், சாதகமான சூழல் என்றாலும் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களது ராசிக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் செயல்படக்கூடிய சனி பகவான் சொன்னதை செய்து காட்டும் அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிக பெரிய காரியங்களை உறுதியாகவே முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. நல்ல நிறுவனத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் சுயதொழில் துவங்கும் நல்ல லாபம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் மற்றும் தொழில் ரீதியாக புதிய கிளை திறத்தல், புதிதாக அதிரடியான உயர்வுகளை மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் லாபத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார். 5 மற்றும் 8ஆம் இடங்களையும் பார்வையிடுகிறாருங்க. சனி பகவானின் பார்வை பல்வேறு இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்களை தவிடுபடியாக்கி உறுதியாகவே சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாற்றம் சனியின் பார்வையால் நிச்சயம் உண்டு. லாபத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை நீக்கி விடுகிறாருங்க. வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் பல யுத்திகளை சரியான முறையில் கையாளுவீர்கள். ஜென்மராசியில் சனியினுடைய பார்வை வலுவாக கிடைப்பதால் பல நெருக்கடிகள் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாறும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 5ஆம் இடத்தில் சனி வலுவாக பார்ப்பதால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். அண்ணன் தம்பிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு பலப்படும் தருணமாகவும் இந்த தருணத்தில் புதிய உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் அலைச்சல், சிரமம், நெருக்கடி போன்றவை குறையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய தொல்லை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை லாபத்தில் அமர்ந்திருக்கும் சனி அஷ்டமத்தில் பார்ப்பதால் சிரமங்களை தவிர்த்து விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பல காரியங்களில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெண்மணிகளுக்கு இனிமையான ஏராளமான பலன்களை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி திருப்தி பிறக்கும் தருணமாக அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை சீராகும். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். நீங்கள் நினைப்பதை விட அமோகமான வளர்ச்சி உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் தனிப்பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். நல்ல மாறுதல் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதோடு ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.